திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு பக்தர்களின் அரோகரா கோஷத்திற்கிடையே பட்டாபிஷேக விழா நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான பங்குனி திருவிழா மார்ச் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் 11ஆம் நாள் நிகழ்ச்சியாக வியாழக்கிழமையன்று மாலை சுவாமிக்கு பட்டாபிஷேக விழா நடைபெற்றது. அப்போது சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் பச்சை குதிரை வாகனத்தில் எழுந்தருளி கிரிவீதியில் பச்சை குதிரை ஓட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் கீழத்தெருவில் கிராமத்தினர் சார்பில் பச்சை குதிரைக்கு களி கொடுக்கும் நிகழ்ச்சி முடிந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு பரிவட்டம் கட்டப்பட்டது. பின்பு திருவாட்சி மண்டபத்தில் உள்ள 6 கால் பீடத்தில் தங்க குடத்தில் புனித நீர் நிரப்பி வைத்து யாக பூஜைகள் நடத்தப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் பட்டாபிஷேக அலங்காரத்தில் 6 கால் பீடத்தில் எழுந்தருளினர். பூஜைகள் முடிந்து சுவாமியின் தங்க கிரீடத்திற்கு தங்க குடத்தில் இருந்த புனித நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமியின் சிரசில் சாத்துப்படி செய்யப்பட்டது. தீபாராதனை முடிந்து பரிவட்டம் கட்டி பட்டாபிஷேகம் நடந்தது. 11ஆம் நாள் திருவிழா சுவாமிக்கு பட்டாபிஷேக திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பட்டாபிஷேகமானது மறுநாள் நடக்கக்கூடிய திருமணத்திற்கு முன் சுவாமியானவர் அனைத்து தேவர்களுடைய அனுகிரகத்தை பெற்று அவருக்கு முடிசூட்டுக் கொண்டு இந்த ராஜ்ய பரிபாலனம் செய்ய ஒரு முன்னோடி நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வெள்ளிக்கிழமை அன்று சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் நிகழ்ச்சியும் பின்பு வீதி உலா நிகழ்ச்சியும் சனிக்கிழமை அன்று தேரோட்டமும் நடக்கிறது.